நான் ராஜ்சோலை ஆனந்த். நான் ஒரு கரியர் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம ஜேஇஇ மெயின்ஸ் 2026 செஷன் 1 பற்றி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்ம டேரெக்டாக நம்ம ஜேஇஇ மெயின்ஸ் 2026க்கு செஷன் 1க்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம். அதாவது மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், உங்களுடைய ப்ரெசன்ட் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தி கேண்டிடேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, ஸ்கேன்டு காப்பி ஆஃப் சிக்னேச்சர், அதுமாதிரி கலர் ஃபோட்டோ, இதுவும் ஸ்கேன்டு காப்பி ஆஸ் வெல் அஸ் லைவ் ஃபோட்டோவும் கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் செஷன் 1, ஜேஇஇ மெயின்ஸ் செஷன் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே ஜஸ்ட் இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இந்த 4 ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த 2 இதுக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 27th November 2025 9 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஃபீஸ் பே பண்ணுறது மட்டும் 11:50 வரைக்கும், அதாவது 27th November 2026 11:50 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இன்றைக்கி நைட்டு 11:50 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஆன்லைன் அப்ளிகேஷன், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் புதுசாக என்ரோல் பண்ணுறதால நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் மொத்தம் 3 பிளாக் இருக்கும். அந்த 3 பிளாக்கில் சென்ட்ரல் பிளாக் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் முக்கியமான டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ், அதேமாதிரி அட்ரஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அதுமாதிரி ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தி கேண்டிடேட், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா பின்னாடி கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதனால் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது கொடுப்பாங்க, பட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நேம் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு என்ன நேம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அதுமாதிரி அட்ரஸ்ஸு, இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் இதெல்லாம் அப்ளை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்களே ஜென்ரேட் பண்ணுவீங்க. பாஸ்வேர்டு நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கூட அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் திருப்பி லாகின் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் லாகின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இந்த இதில் என்னென்ன ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸு, ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸு, டிசேபிலிட்டி டீட்டெயில்ஸ், இது ஆதார் ஐடி, அதாவது டிஜிலாக்கர் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுக்கணுன்னா நீங்கள் ஐடி நீங்கள் அதில் என்டர் பண்ணுவீங்க. அதுக்கடுத்தது எக்ஸாம், இது கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. எக்ஸாம்ஸ் என்னென்ன செஷன்ஸ் நீங்கள் அப்ளை என்னென்ன பேப்பர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்றது. பேப்பர் 1ன்னு பார்த்தீங்கன்னா பிடெக்கு, அது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பேப்பர் 1 போட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் பேப்பர் 1ம் நான் பேப்பர் 2A அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா பேப்பர் 2 ரெண்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிப்பீங்க. அதேமாதிரி பேப்பர் 2A மட்டும் நீங்கள் தனியாகவும் அப்ளை பண்ணிக்கலாம், பேப்பர் 2Bயும் நீங்கள் தனியாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது காம்பினேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணி எழுத போகிறீங்க, அப்படி இல்லைன்னா இதுவும் கம்பைன் பண்ணி எழுத போகிறீங்க, அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி எழுத போகிறீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டைம் டியூரேஷன் அலாட் ஆகிறதும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபீஸ் என்ன டீட்டெயில்ஸ் வருமோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்னென்ன பேப்பர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற போகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபீஸ் ஜென்ரேட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அதுக்கடுத்து சென்டர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் போட்டுக்கோங்க.
ஸோ சென்டர் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்கள் ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் நேட்டிவ் பிளேஸில் நீங்கள் வந்துடுவீங்க. எக்ஸாம் எழுதுறப்ப நீங்கள் நேட்டிவ் பிளேஸ் வந்துடுவீங்கன்னா, நீங்கள் உங்கள் நேட்டிவ் பிளேஸ் உங்கள் நேட்டிவ் பிளேஸ் பக்கத்தில் இருக்கிற சென்டர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்னால் இப்போ நீங்கள் ட்வின் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ நோன்னா டேரெக்டாக நோன் போட்டு நீங்கள் அடுத்ததுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுடைய அப்பா நம்பர் இல்லை கூட இருக்கிறவங்க யார் நம்பர், அது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ்க்கு இந்த மொபைல் நம்பர் இல்லாமல் இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது லைவ் ஃபோட்டோகிராஃபி. இந்த லைவ் ஃபோட்டோகிராஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஜஸ்ட்டு உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை எங்கேயாவது வெப் சென்டர்லேயே இங்கே நெட் சென்டரில் போய்ட்டு நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா டேரெக்டாக அதிலே வந்து வெப்கேம் இருக்கும். அந்த வெப்கேம் வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக அது மட்டும் உங்கள் லேப்டாப் முன்னாடியே உட்காந்திங்கனாவே போதும், அதுவே ஃபோட்டோகிராஃப் கேப்சர் பண்ணிவிடும். இந்த ஆப்ஷன்ஸ் உங்களால் பண்ண முடியல, என்கிட்ட கேமரா இல்லாத பட்சத்தில் இன்னொரு ஆப்ஷன்ஸும் பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேனர் வந்து இருக்கும். அது நீங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் அந்த கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து அப்டேட் பிக்சர்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறப்போ வந்து ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து ஜஸ்ட்டு ப்ளைனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே அதில் அப்லோட் பிக்சர்னு இருக்கும். அந்த அப்லோட் பிக்சர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்து அங்கே அப்லோட் ஆகிடும். இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். ஏன்னா லைவ் ஃபோட்டோகிராஃப்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டாக்குமெண்ட் அப்லோடில் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதேமாதிரி ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதேமாதிரி சிக்னேச்சருடைய ஸ்கேன்டு காப்பி அது ஒன்று அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதேமாதிரி உங்களுடைய ஃபோட்டோவும் ஒன்று அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கனாவே ஃபைனல் சப்மிட் வந்துடும். ஃபைனல் சப்மிட் போட்ட பிறகு உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் என்ன பேப்பர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி ஓபிசி கேடகரியில் நீங்கள் போட்டிருக்கீங்களா என்ன எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுவாக ஜென்ரேட் ஆகி வந்து நிற்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பேஜ் அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். ஸோ நீங்கள் நடுவில் ஒரு 2-3 பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உங்களை செக் பண்ணி தான் அடுத்த பேஜுக்கு அனுப்போம். ஸோ உங்களுடைய ஃபைனல் ரிவ்யூ ஃபார்ம் கூட ஒன்று வரும். ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க. உங்களை ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் பேஜில் ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ண முடியல, எனக்கு வந்து இந்த டைமுக்குள்ளே அப்லோட் பண்ண முடியல சார், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் ஜஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து தப்பாக கூட அப்லோட் பண்ணியிருந்தால் கூட December 1 and 2 வந்து உங்களுக்கு ஒரு சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த December 1 and 2க்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வேறு ஏதாவது ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் எதுக்கு இல்லை சார், அதேமாதிரி 10th மார்க் ஷீட்ஸ் வந்து நான் சரியாக வந்து அப்லோட் பண்ணலாம், அந்த மாதிரி கேசஸில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோன்னா நீங்கள் அந்த டேட்ஸில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நான் எது சார் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நான் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஐ வில் பி அப்லோடிங் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு பேப்பரில் எழுதி அது நீங்களாக ஒரு செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு உங்கள் சைன் பண்ணி நீங்களாக கூட நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபைனலாக நீங்கள் இந்த கரெக்ஷன் டைமில் கூட நீங்கள் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அந்த மாதிரி சான்சஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல புது தகவலோடு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.